சிங்கம் என்ட்ரி வந்துட்டாரு. ஊர்ல உள்ள பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். அம்மா கிட்ட அடி வாங்கி இறந்து போன அப்பாவோட ஆசை, அவரோட ஆசை என்னன்னா உயிரோட இருக்கிற என்னோட பேரில் ஒரு மெமோரியல் எவர் ரூலிங் குஸ்தி போட்டி நமது சுத்து வட்டாரத்தில் இருக்கும் எல்லா பெண்களுக்கும் குஸ்தியும் பல தற்காப்பு கலைகளையும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க இந்த பொன்னான வாய்ப்பு எனக்கு வந்துள்ளது. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாததுனால இப்ப கொஞ்ச நாளா எனக்கு எதிராக சில பெண்கள் எல்லாம் என்னை பத்தி பின்னாடி தப்பு தப்பா புரணி பேசினதுனால நான் பின்வாங்கி விடுகிறேன். அந்த பொன்னான வாய்ப்பை இந்த குஸ்தி போட்டியின் சாம்பியனுக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குஸ்தி போட்டிக்குண்டான ஃபைனல் இதோ உங்கள் முன்னாடி நடைபெற போகிறது. குஸ்தி போட்டியாளர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். ரிச்சர்ட் சுகிடோ, யாரிடா இந்த ரிச்சர்ட் சுகிடோ என்று கேட்டுவிட்டு இதோ கடந்து வருகிறார் சந்துரு ராஜேஷ். ஆமா, என்னது இது? அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஓ, அது சரி. ஆரம்பிங்க. ஏன்டா இன்னும் நிக்கிறீங்க? வாடா உள்ள. திமிர பாத்தியா? இவனுங்க ரொம்ப வெறுப்பேத்திட்டு போறாங்க முதலாளி. பெண்கள் சுதந்திரம் ஒன்றும் வரவேற்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் பொண்ணுங்க தான். இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பாத்திருக்க மாட்டீங்கல்ல. வாங்க, பார்த்து வாங்க. ஓ, இடது கால வச்சு வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் அதோ கதி. என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்லை, நான் சும்மா தனியா புலம்பிக்கிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. வாங்க, பார்த்து வாங்க, விழுந்துடாதீங்க. இனிமே அடிக்கடி விட வேண்டியிருக்கு. ஓகே, வாங்க. இதான் உங்க ரூம். பிரமாதமா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். போதுமா? இது போதுமே. ஆமா, உங்களுக்கு இப்ப என்ன சாப்பாடு வேணும்? நீங்க கேட்கறதெல்லாம் சிறப்பா செஞ்சு கொடுக்கணும்னு என் பொண்ணு கண்டிப்பா சொல்லிருக்காங்க. அப்ப பிரசிடென்ட் நல்ல பாசமான ஆள் போல. ஆமா. ஒழுங்கா நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. என்ன கடவுளே, ஒரு மனுஷன் தனியா கூட புலம்ப கூடாதா? உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்? இந்த கோழி சூப்பு கிடைக்குமா? கோழி சூப்பா? மட்டன் பிளட் ரோஸ்ட். மட்டன் இங்க பாருப்பா, இதெல்லாம் நீ சொல்லிதான் நான் கேள்விப்படுறேன். இப்படிலாம் ஒண்ணு இருக்கா? இது எங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனர்ஸோட மெனு. இது வரைக்கும் நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்படி வழிக்க வந்தா உனக்கு ரொம்ப நல்லது. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. இப்ப ஏதோ சொன்னீங்களே, என்னது? இங்க பாருங்க, நான் தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு அதுல இந்த மாதிரி தனக்குள்ளேயே பேசிக்கிறவங்கள பொதுவா பயந்தாங்குழின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் பயந்தாங்குழிங்க தான். ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாகுறவங்க. அட கடவுளே, பெருசா ஒண்ணும் இல்ல. நம்ம முதலாளிக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்னைக்குதான் அவருக்கு நல்ல காலம் இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு எதிரா இப்படி ஒருத்தனை இறக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. தள்ளுங்க தள்ளுங்க. ஆமாமா, அவன் நமக்கு எதிரிதான். கொஞ்சம் எந்திரிச்சு வாயை தரப்பா.
இதுல சோடாலாம் கலக்கல. இது என்ன இதுக்கு முன்னாடி ராவா குடிக்காத மாதிரி? இப்பவே நம்ம வீட்டு பொம்பளைங்க வீட்டுல விட மாட்டேங்கிறாங்க. இதுல குஸ்தி வேற கத்துக்கிட்டா நம்ம கதை அவ்வளவுதான். என்ன மருந்து மாத்திரம் கொஞ்சம் அதிகமா வாங்கணும். அப்படி அடிவாங்க நான் அங்க நின்னதானே, அதுக்குதான் கடவுள் எனக்கு 2 கால் கொடுத்துருக்காரு. அங்க இருந்து ஓடிடுவேன்ல, அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போனாதானே அவ என்ன அடிப்பா. அப்படிதான் நானும் கூட வரேன். இதுக்கு என்ன ட்ரெயின் ஏதாவது வந்தா தலை வச்சு சாகலாம்ல. இதெல்லாம் ஒரு சங்கம், இதுக்கு ஒரு முதலாளி வேற. இப்ப வலி குறைஞ்சிருக்கா? முட்டை முட்டை வேணுமா? முட்டை மரியாதையா போயிடு. இப்ப எங்களுக்கு முட்டை அவசியமா? முட்டை விக்க வந்துட்டா நீ போடி. வேணும்னே தான் அவங்க வந்து கேட்டுட்டு போறாமா. அந்த குஸ்திக்கார வந்திருக்காங்க திமிரு. கரெக்ட் தான். அவனை இங்க ரொம்ப நாள் தங்க விடவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விரட்டிடணும். பொண்ணுங்க எந்த தற்காப்புகளையும் படிக்க வேண்டாம், எதுவும் கத்துக்கவும் கூடாது. ஐயோ யார் இது? உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு தான். ஐயம் முதல்ல ஆம்பளையா இருந்தாலும் பொண்ணுங்களோட ஆளு. இல்ல நான் இவங்களோட சைடுன்னு சொல்ல வந்தேன். அது லக்ஷ்மி அம்மாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? அப்ப போங்க போய் பாருங்க. வாங்க போகலாம். வணக்கம் லக்ஷ்மி அம்மா. வாங்க. இவர் சந்துரு எங்களை ட்ரெயின் பண்ண வந்திருக்காரு. ஓ, இவங்க லக்ஷ்மி அம்மா, இந்த ஊருக்கே பெரியவங்க. நல்லா இருக்கு பாட்டி. ஒரு பெண்ணோட சக்தியே நல்லா தெரிஞ்சவன் தான். எழுந்திருப்பா. நல்லா இருப்ப. நாளையில இருந்து ட்ரைனிங் நீங்க தான் கண்டிப்பா வந்து ஆரம்பிச்சு வைக்கணும். அன்னையில இருந்து இவ தான் இந்த ஊரோட பிரசிடென்ட். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ரொம்ப வருஷமா ஊருக்காக கஷ்டப்படுற இவளுக்கு முன்னாடி, சாவித்திரியோட மகள்களுக்கு முன்னாடி ஒரு அக்கிரமம் நடந்துச்சுன்னா அது இந்த ஊரோட மானத்தை விலை சொல்ற மாதிரி. அதனால நீ ஆரம்பிக்கலாம். தைரியமா நீ ஆரம்பிச்சிடு. ஒரு பொண்ணே காக்க வேண்டிய புதிய காலகட்டம் தான் இது. இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசியம்? எதுக்கு இந்த தேவையில்லாத எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு? உன்னோட ஐடியாவை நீயே வச்சுக்க. நான் ஆரிவால வாழ்றவ. அதனாலதான் நீ ட்ரைனிங்க்கு போகலையா? ஆமா, அறிவாளிங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. போய் வேலையை பாரு போ. அதானே இந்த ஊரோட பிரச்சனையே. ஹலோ, நான் ஊற வச்சிருந்த அந்த கடலை பருப்பு எங்க? நான் இப்ப இங்க என் சட்டியை துவைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கடலை எங்க? அது எங்க? கடலை கடலை. என்ன கேட்ட பால் இன்னும் வரல? ரெடி ஆயிடுச்சுமா. இந்தா சுத்தமான ஆட்டுப்பால். ஆமா. கண்ணை குத்திர போதுப்பா. நீ இங்கதான் இருந்தியா? எதுக்கு கதவை திறக்காம இருந்த? உனக்காக தான் மீன் குழம்பு வச்சிருந்தேன். அப்படியே ஒண்ணு வச்சோன்னு வச்சுக்க. மீன் குழம்பா? நான் ஆசையா வளர்த்த கோழி. மசில் வர வேண்டாமா? மசில் எனக்கு சக்தி வேணும்ல. சிக்னல் கிடைக்கலடா. சிக்னல் கூட இல்லாம என்ன ஊருடாது? இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்ததுல கை வேற வலி. ஃப்ளைட்ல வந்திருந்தா சீக்கிரம் வந்திருக்கலாம். நீ தான் பைக்ல வரணும்னு சொன்ன. சரி இப்ப என்ன பண்றது? இங்க யார்ட்டையாவது கேட்கலான்னா ஒரு ஈக்காக்கா கூட கண்ணில் தட்டுப்படல. மச்சி, இந்த முழு ராத்திரி இங்க தான் இருக்க வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடி வயித்துல அப்படியே பிடிச்சு வலிக்குதுடா. ரெஸ்ட் ரூம் போடுறதுனா கூட எங்கடா போறது? ரெஸ்ட் ரூம் கேக்குதா? அப்படி போய் அடிச்சு விடுறா. உயிர் எடுத்துக்கிட்டு. சரிதான், அதோட சுகமே தனிதான். மனுஷனா போறதா எதையாவது வித்தியாசமா பண்ணணும். யாரா மூந்தில லைட் அடிக்கிறான் பாரு. யாரா அப்பு மாட்டணும்டா. ஏன்டா பேரை சொல்லிட்ட? ஐயோ
இது எதுக்காகன்னு தெரிஞ்சதடா? இந்த ஊருக்குள்ள சரக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு. இது எதுக்குன்னு தெரிஞ்சதடா? எதுக்காக? பப்ளிக்ல ஒண்ணுக்கு போனதுக்கு. இது எதுக்காக? ஆம்பளையா பிறந்ததுக்கு. உண்மையை சொல்லுடா, நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? சொல்லுடா. நாங்க சிட்டில லா காலேஜ்ல படிக்கிறோம். நாங்க சந்துருவ பார்க்க தான் இங்க வந்தோம். சந்துருவா? இவனா பாருங்க. இவன்தான். இவனை பார்க்க தான் நாங்க இங்க வந்தோம். பிசிக்கல் ட்ரைனரான சந்துருக்கும் லா காலேஜ் ஸ்டூடெண்டான உங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? சொல்லுடா. எங்களோட கிளாஸ்மேட்டு. சந்துருக்கும் பாருக்கும் இடையில நல்ல லவ் இருந்துச்சு.